My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.8 ல question number 3 பார்க்க போறோம். Find the value of அப்படினு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பவர் 10 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த உள்ள இருக்கிற விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ நான் இதை மட்டும் கன்சிடர் பண்றேன். Let z equal to sin pi by 10 plus I cos pi by 10. ஸோ இதை மட்டும் நான் ஜட்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இதுக்கு மாடு வேல்யூ எடுத்தேன்னா மாடு ஜட் எடுத்தேன்னா என்ன வரும் பாருங்கள். ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பை பை 10 ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர், அதாவது ஐயை விட்டுட்டு மீதிக்கு, இதுக்கு ரூட்டு. இதானே படித்தோம். இப்போ பாருங்கள், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ரூட்டுக்குள்ளே 1 வரும். 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான் வரும். ஸோ இது போல் மாடு வேல்யூ வந்து 1ன்னு வந்ததுன்னா நம்ம தாராளமாக ஜட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஜட் பார் அப்படின்னு எழுதிடலாம். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய இன்வர்ஸும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய கான்ஜுகேட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? வேணா நீங்கள் ப்ராக்டிக்கலாக போட்டு கூட பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போது கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை நான் இப்படி மாற்றி எழுத போகிறேங்க. பாருங்கள், 1 இருக்கா ப்ளஸ் இது இந்த பாட்டுக்கு பதிலாக நான் என்ன எழுதுவேன்? ஜட்டு. பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜட்டு. அப்புறம் கீழே இங்கே பாருங்கள் 1 ப்ளஸ் இது பாருங்கள் ஜட் பாரு. ஜட் பார் ஈக்குவல் டு ஜட் இன்வர்ஸ்ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? அதாவது 1/z ஈக்குவல் டு ஜட் பார். இப்போ இது வந்து ஜட் பாரு. ஜட் பாரை நான் 1/zன்னு எழுதலாம். ஏன்னா இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம் அந்த ரிசல்ட்டு. ஓகேவா? ஸோ இப்படி எழுதின பிறகு மேலே இருக்கிற 1 ப்ளஸ் ஜட்டு நான் ஒன்றும் பண்ணல. இதுக்கு அடியில் ஒரு 1 போடுங்க. அப்போது ஜட்டுக்கும் 1க்கும் எல்சியம் எடுத்தால் ஜட்டு தான். அப்போ மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஜட் இன்ட்டு 1 ஜட்டு, 1 இன்ட்டு 1 1 தான். இப்போ 1 ப்ளஸ் ஜட்டு நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை ரெசிப்ரோக்கலாக்கி மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. ஜட்டு மேலே போயிடும், ஜட் ப்ளஸ் 1 கீழே வந்துடும். பாருங்கள், சேம் டு சேம் ஃபேக்டர்ஸ் கட் பண்ணிக்கலாம். அப்போது எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கு வேல்யூ ஜட்டுன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த மொத்தத்துக்கும் சேர்த்து ஈக்குவல் டு ஜட்டுன்னு போட்டுக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ ஜட்டு யாருன்னா சைன் பை பை 10 ப்ளஸ் ஐ காஸ் பை பை 10. ஸோ இதை தான் நான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பதிலாக எழுத போகிறேன். பவர் 10 இருக்குது, மறக்காதீங்க. ஸோ சைன் பை பை 10 ப்ளஸ் ஐ காஸ் பை பை 10, இதுக்கு பவர் 10. சார், இப்போ டிமோயரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நான் ஒரு பெரிய நோ சொல்லுவேன். ஏன்னா காஸ் முன்னாடியும் சைன் பின்னாடியும் ஐயோட சேர்ந்திருந்தால்தான், ஐயோட சைன் சேர்ந்திருந்தால்தான் நான் டிமோயரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் டிமோயரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ இது வந்து என்னோட பிளேஸில் என்ன இருக்குது? 10 இருக்குது. ஸோ இந்த எண்ணை வந்து ஐக்கு பவராக கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஒர்க்கு. ரெண்டாவது ஒர்க்கு, இங்கே ப்ளஸ் ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ வந்துடும். காஸ் பை பை 10 முன்னாடி போயிடும், சைன் பை பை 10 பின்னாடி வந்துடும். அதாவது இது ஆர்டருக்கு வந்துடும். இப்போ பவர் என்னவோ அதை மேலே போட்டுக்கலாம். இப்போ நான் டிமோயரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ ஐயோட பவர் 10 இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஐக்கு ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கு பவர் மேலே 5ன்னு போட்டுக்கலாம். இதே பவர் தான்ப்பா, நான் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக போட்டிருக்கேன். ஓகேவா? ஏன்னா ஐ ஸ்கொயருக்கு எனக்கு என்ன வந்துடும்? -1 வந்துடும். ஸோ அதுக்கு பவர் 5 போட்டால் ஆகக்கூடிய அது -1ன்னு வரும் வெளியே. இப்போது இந்த 10 நான் உள்ளே கொடுக்குறச்ச காஸ், அதாவது ஆங்கிளோட மல்டிப்ளை ஆகிக்கும். அதுதானே டிமோயரஸ் தியரம். அப்போ காஸ் 10 இன்ட்டு பை பை 10 மைனஸ் ஐ சைன் 10 இன்ட்டு பை பை 10. இப்போ 10க்கு 10 கேன்சல் ஆயிரும், இங்கே 10க்கு 10 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன வரும்? ஐ ஸ்கொயருக்கு ஒரு -1, அதுக்கு பவர் 5. இங்கே என்ன வரும்? காஸ் பை. காஸ் பைக்கு வேல்யூ -1. அடுத்து மைனஸ் சைன் பைக்கு வேல்யூ 0. ஓகே? ஸோ -1 நீ 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் -1 தான் வரும். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு -1. -1 இன்ட்டு -1 +1.
ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.